ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். இப்போது ப்ராக்கோலி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஃப்ரை இது. இதுக்கு நம்ம ஒரு 2 வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். நார்மலாக குழந்தைங்க ப்ராக்கோலியை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸ்டீம் பண்ணி கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் காரம் சாப்பிட்ற குழந்தைகளுக்கு. இந்த ஸ்டீம் பண்ணி கொடுக்கறதுனால அதோடைய சத்துக்கள் நிறையா ரீட்டைன் ஆகும். இது மாதிரியும் நம்ம வறுவல் பண்ணியும் கொடுக்கலாம். இப்போது ப்ராக்கோலி நான் டெண்டர் ப்ராக்கோலி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பெரிய ப்ராக்கோலி வேணாலும் எடுத்துக்கங்க. இதையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். நம்ம பெரிய ப்ராக்கோலியாக இருந்தால் ஒரு சின்ன சின்ன பீஸ், அதாவது ஒரு விரல் சைஸில் கூட நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். இதை ஸ்டீம் பண்ணி கார்லிக் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆலிவ் ஆயிலில். இப்போ நம்ம கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் விட்டுக்கலாம், இல்லை குக்கிங் ஆயில் எது வேணாலும் விட்டுக்குங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். அதாவது டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் வேகிற அளவு வதக்கினா போகும். அடுத்தது ஒரு தக்காளியை எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி அதையும் போட்டுக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்ல ஒரு புளிப்பு சுவையை கொடுக்கும். அதுக்கு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்து நல்லா இந்த இடிக்கிற கல்லில் நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். ரெண்டாவது இது ஒரு நீரெல்லாம் வெளியில் ஏற்றுற ஒரு ஹேர்பு தான் இது. கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதிகமாக வேணும்னா அதிகமாக கூட போட்டுக்கலாம், இல்லை குறைக்கிறதுனால குறைச்சிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மிளகாய் பொடி எல்லாம் வதக்கிடலாம். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற ப்ராக்கோலியை தூக்கி இதில் போட்டுடலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க, குயிக்காக பண்ணிடலாம். ஒரு சைட் டிஷ்ஷு, குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தானது. ப்ராக்கோலி நல்ல இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுது. அப்புறம் டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஈஸியாக இதுவும் டைஜஸ்ட் ஆகிடும். கொஞ்சம் சால்ட்டு தேவையானது சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டால் போதும். குயிக்காக அது வெந்துடும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் கூட தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மூடி போடுறப்ப இது குயிக்காகவே வெந்துடுது. நல்ல ஒரு பச்சை காய்கறி, நம்மளுடைய ஹெல்த்துக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இன்னும் சொல்லப்போனால் இது ஹெல்த்தியான ஒரு காய்கறி. கண் பார்வையை மேம்படுத்தும், இம்யூன் சிஸ்டத்தை அதிகப்படுத்துது, கேன்சர் வராமல் பார்த்துக்குது முக்கியமாக. இப்போது லேட்டஸ்ட்டாக நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா நிறையா கேன்சர் நம்ம இந்தியாவில் ரிப்போர்ட் ஆகுது. அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் வேறு ஓடிக்கிட்டுருக்கு. நம்ம அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து குழந்தைங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டோம்னா இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்மளே சின்ன வயசில் நம்ம என்னெல்லாம் சத்து கொடுக்குறோமோ அதுதான் குழந்தைங்களுக்கு வயசாகிற வரைக்கும் உபயோகமாக இருக்கும். ரெண்டாவது பழக்கப்படுத்திடுறோம் நல்ல காய்கறிகளை. இது ரொம்ப ஒரு முக்கியமான தகவல். இதை எல்லா பேரண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும். சின்ன வயசுலேருந்தே நல்லா ஹெல்த்தியான ஐட்டத்தை கொடுத்து வளர்த்தோம்னா தான் அவங்களுக்கு புரியும். நல்லா வளர்ந்தா இதெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு. இது ஒரு சிம்பிளான ரெசிபியாக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.